அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். சன் எலக்ட்ரானிக்ஸ் டாக்டர்ஸ் என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பியிருப்பீங்க. எங்களுடைய சார்பாக சன் எலக்ட்ரானிக்ஸ் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். போன வீடியோல இருந்து நிறைய போன் வந்தது. எங்களுக்கு நிறைய பேர் திருவண்ணாமலை, சென்னை, பரமக்குடி, ஒவ்வொரு ஏரியால, கன்னியாகுமரி, ஒவ்வொரு ஏரியால இருந்தோம். அவங்களோட டிவி ஃபால்ட்டை, என்ன ஃபால்ட்டு, என்ன செலவாகும், எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய டவுட்டை என்கிட்ட கேட்டீங்க. எங்க சார்பா நாங்க கரெக்டா பதில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய இந்த டிவியில என்னென்ன ஃபால்ட் வரும், என்னென்ன செலவாகும், எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க விரும்புறவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க சொல்ல இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இந்த டிவி ஆசர் டிவி எங்களுடைய ஆபீஸ்க்கு ரிப்பேர் வந்திருக்கு. ஒரு செகண்ட். 70 இன்ச்சு டிவி இது. பாத்தீங்களா? இது ஃபால்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டூயல் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபால்ட் பார்க்கறதுக்கு டிஸ்பிளே ஃபால்ட் மாதிரியே தெரியும். பாதி படம் வரல, இந்த மாதிரி இருட்டா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. பாத்தீங்களா? ஆண்ட்ராய்டு டிவி எப்பவுமே பூட் ஆகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் ஃபால்ட்டுங்க. சைடில் ஒரு பிக்சர் தெரியுது, இங்க ஒரு பிக்சர் தெரியுது, நடுவில் ஒரு பிக்சர் தெரியுது. பாத்தீங்களா? இது ஃபால்ட்டு. இந்த ஃபால்ட்டுக்கு தான் நம்ம ஆபீஸ் வந்திருக்கு. இந்த ஃபால்ட்டு டிஸ்பிளே ஃபால்ட்டு இல்லை. இது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். சாஃப்ட்வேர்னா மதர் போர்டு சாஃப்ட்வேர் கிடையாது, பேனலுக்குள்ள சாஃப்ட்வேர் போடணும். பேனலுக்குன்னா அதுக்கு டீக்கான்னு டைமர் கண்ட்ரோல்னு ஒரு போர்டு வரும். அந்த போர்டில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னால இந்த ஃபால்ட் வந்திருக்கு. என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒரு நேயர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன கம்பெனியில் என்னென்ன ஃபால்ட் வரும், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபால்ட்டுக்கு இந்த பணம் இவ்வளவு செலவாகும், இந்த ஃபால்ட்டுக்கு இந்த செலவாகும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் அடுத்த சேனலில் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இந்த டிவியை எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். தெரியுதா? இதுதான் டீகான், அதாவது டிஸ்பிளே சம்பந்தப்பட்டது. எஃப்எஃப்சி கேபிள். இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா? இதுல தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறேன். இதை ரெடி பண்ண சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஃபால்ட்டை எப்படி சரியாகுதுன்னு பாருங்க. மாட்டிட்டு வந்துல இது ஒரு ப்ரோக்ராமரு. அந்த ப்ரோக்ராமர்ஸ் தான் நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே, ஸ்மார்ட் ஐடென்டிஃபை. இந்த ஏசர் 70 ஏற்கனவே சாஃப்ட்வேர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கான கரெக்டான சாஃப்ட்வேர். ஸ்டார்ட் ரைட்டிங். அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. சாஃப்ட்வேர் அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த டீகான்ல இந்த ஐசியை பர்ன் பண்ணும்போது ஓகே ஆயிரும். இப்போ ஓகே பண்ணியாச்சு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ
இதை நம்ம மாட்ட போறோம். சவுண்டை கம்மி பண்ண போகுது. சரி, ஆன் பண்ணி காமிப்போ. நீங்க உள்ள வந்துருங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, டீக்கானையும் மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணி படம் வேலை முடிஞ்சதா இல்லைங்கிற பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு, முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேர் ஃபால்ட்டுங்கிறது இவ்வளோதான் வேலை. எடுத்தீங்கன்னா ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தயாரிக்கும் இந்த வேலை முடிக்கிறதுக்கு. ஓகேங்க, ஸ்டோர் போடுவோம். வேலை முடிஞ்சதுங்க. சிங்கிள் பிக்சரா இருக்கு. தம்பி பிடிச்சுக்கோயா. பின்னாடி ஒரு ஆள் பிடிச்சிருக்காரு, அந்த இடத்துல நிக்க நினைக்க வேண்டாம். வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி காமனான ஃபால்ட்டு ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் இருக்கும். அந்த டிவியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபால்ட் வரும், என்னென்ன செலவுங்கிறது நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இந்த வேலை முடிஞ்சது. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபால்ட்டு வரும்போதும், ஒரு டிஃப்ரெண்டான ஃபால்ட் வரும்போது, அதாவது நான் ஃபால்ட்டு போடுறதெல்லாம் மக்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் என்ன செலவாகும், அதிகமான செலவா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ரொம்ப செலவு கிடையாது, இது முடிக்க வேண்டிய ஃபால்ட்டு, பெரிய ஃபால்ட்டு கிடையாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். எனவே நன்றி.